ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டை கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கட்டு சிறுகீரை வாங்கி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அது கூடயும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கூட 4 வரமிளகா, 3 முட்டை, கொஞ்சோண்டு ஊற வச்ச பாசிப்பருப்பு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, சட்டி காஞ்சது எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டேங்க. இப்போ அதில் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் வரமிளகாவையும் போட்டு கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டிட்டேங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையும் அது கூட சேர்த்து போட்டு நல்லா பிரட்டிட்டு, கூடவே பாசிப்பருப்பையும் அது கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பாத்திரத்தை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேங்க. இப்போ அது கூட நம்ம அடித்து வச்சுருந்த முட்டையை எடுத்து அந்த வெந்த கீரை மேலே ஊற்றிட்டு நல்லா அடிச்சிட்டேங்க. அடித்து நல்லா எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டிட்டேங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அதில் தூவி இறக்கி பார்த்தா சும்மா கமன்னு அருமைங்க. இதை சும்மா அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாங்க. சூப்பரோ